أشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأجسامكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் இப்பேருலகை காத்து வரும் மறையளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் உண்டாவதாக. சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சரதாரே ஆலம் நம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இறையில்லம் தேடி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் நம் குடும்பத்தார்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்னவெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்கின்ற சில தகவல்களை இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கலாம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் தேடக்கூடிய விஷயங்களில் பொருளாதாரத்திற்கு பின்னால் மனிதன் எதை அதிகமாக மனிதர்கள் தேடுவார்கள் என்று சொன்னால் உடலுக்கு உண்டான ஆரோக்கியத்தை தேடி அலைவார்கள். சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட மாட்டான், மனிதன் இழந்து விட மாட்டான். நம்ம இழந்துட மாட்டோம். சம்பாதிப்பதற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வச்சிருப்போம். அவ்வளவு சீக்கிரமா அந்த பொருளாதாரத்தை என்ன செஞ்சிட மாட்டோம், செலவுகள் செய்து விட மாட்டோம். பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். தேவைக்கு தகுந்ததை போன்று செலவு செய்து கொள்வோம். ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்றால் இதை இவ்வளவு செலவு செய்து ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது பொருளாதாரத்தை தூர வச்சுட்டு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வேணாலும் செலவு செய்வதற்கு தயாராகும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடலுக்கு ஆரோக்கியம் தேவை. எனக்கு உடம்பு நல்லானா போதும், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணாலும் என்ன செஞ்சிறது, எவ்வளவு செலவு செய்தாலும் என்னுடைய உடலை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்கின்ற அடிப்படையில் ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை ஆரோக்கியத்திற்காக வேண்டி அள்ளி இறைப்பதற்கு மனிதன் தயாராகி விடுகின்றான். இதுதான் நம்ம உலகத்தினுடைய வாழ்க்கை. எவ்வளவு மருத்துவங்கள் இவ்வளவு தூரம் செலவு செய்து இந்த மருத்துவத்தை செய்தால் இந்த உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், இந்த பிரச்சனை நமக்கு வராது. ஒருத்தருக்கு வயிறு வலி இருக்கலாம், அந்த வயிறு வலி என்ன செய்யல, குறையவே இல்லை. அந்த வயிறு வலி சரியாக வேண்டும் என்று சொன்னால் இத்தனை லட்சங்கள் செலவாகும். இந்த மாதிரி தலைவலி இருக்குது, அது செலவாகும்னா இத்தனை லட்சங்கள் செலவாகும் என்று சொன்னால் தன்னிடத்திலே லட்சங்கள் இல்லாவிட்டாலும் அதை கடன் வாங்கியாவது அல்லது யாரிடத்திலாவது கேட்டு பெற்றாவது அந்த மருத்துவத்தை செய்து உடலுக்கு ஆரோக்கியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அதை மனிதன் செஞ்சிடுவான். அதுல யாருமே குறை வைக்க மாட்டோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், அது போதும் என்பதாக ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது அவசியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய எதையுமே நம்மளால அனுபவிக்க முடியாது. தனக்கு மட்டும் பிரச்சனை அல்ல, தன் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் மனிதன் என்ன செய்வான், துடிச்சு போயிடுவோம். மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாமையே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த கணவர் என்ன செய்வாரு, எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு உடல் நலம் கோளாறாக சரியில்லாமல் ஆகிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு செலவுகள் செய்தாவது மனைவியினுடைய அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வந்துடுவோம். மனைவிக்கு உடல் நலம் சரியில்லைன்னு சொன்னா வெளியில செல்லக்கூடிய கணவனுக்கு நிம்மதி இருக்காது.
அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல சந்தோஷம் இருக்காது. எவ்வளவு பெரிய உயர்தரகமான உணவுகளை சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அந்த சாப்பாட்டிற்கு உண்டான அந்த ருசியை அவனால் என்ன செய்ய முடியாது, அதை அவன் அந்த சந்தோஷத்தை அவனால் அடைந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய உயர் ரகமான ஆடைகளை போட முடியாது. எவ்வளவு பெரிய மக்களிடத்துல போய் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் வீட்டுல மனைவிக்கு உடம்பு சரியில்லையே கூடிய அந்த கவலை, அந்த ஏக்கம் என்ன செய்யும், அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். அதே போன்று குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டால், உடல்நலம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவுதான் நம்ம மகிழ்ச்சியான இடங்களுக்கு வெளியில் சென்றாலும் அந்த தகப்பனுக்கு என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. காரணம் என்ன, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பெத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தனக்கு உடம்பு சரியில்லை. ஆக மொத்தம் உடல் நலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு கோளாறு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் நிம்மதி இருக்காது. மனது எதை தேடும்னா, நாம எதை தேடி அலைவோம் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியத்தை தான் தேடி அலைவோம். இதுக்கு ஒரு நிவாரணம் தேவை, இதுக்கு ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. இந்த நோயை அல்லாஹ் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இறைவன் குணமாக்கி விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு என்ன செஞ்சிருவோம், முழுமையாக உள்ளே வந்து விடுவோம். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அலைந்து திரிந்து சம்பாதிக்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்களை அள்ளி இறைப்பதற்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. அள்ளி இறைக்கணும்னா இதை நீ இப்பொழுது இத்தனை லட்சம் செலவு செஞ்சா, இத்தனை கோடி செலவு செஞ்சா உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு செலவு செய்ய ஆரம்பிச்சிடும். இன்று வரையிலும் நாம் பார்க்கிறோம், நிறைய நோய்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இவருக்கு வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தவே முடியாது என்கின்ற காரணத்தினால் விட்டுட்டு இருக்காங்க. எத்தனை கோடி வேணாலும் தன்னுடைய உடலை அல்லது தனக்கு சொந்தமான தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய உறவினர்களோ சரி செய்ய முடியும். அதுக்கு இப்ப எத்தனை கோடி செலவு செய்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணம் வரும் பொழுது எத்தனை கோடி செலவு செஞ்சாலும் இந்த நோயை குணப்படுத்த முடியாதுங்கக்கூடிய சூழலுக்கு தான் என்ன செய்யணும், மனிதன் பின்வாங்குவானே தவிர செலவு செய்ய முடியும், செலவு செய்தால் இந்த நோயை குணப்படுத்தலாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது அள்ளி இறைத்து செலவு செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். காரணம் என்னன்னு சொன்னா உடலுக்கு ஆரோக்கியம் அவ்வளவு அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான், வமாபிக்கும் மின் நிஅமத்தில்லா வமாபிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், எந்த நிஅமத்து உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்ததாகும். உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த நிஅமத்து கிடைச்சாலும், எப்படிப்பட்ட நிஅமத்து கிடைச்சாலும், பொருளாதாரத்துல வசதி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய நிஅமத். உலக வாழ்க்கையில் அழகான வீடு கிடைச்சிருச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய நிஅமத். அழகான வாகனங்கள் கிடைத்தால் அது அல்லாஹ் இறைவன் தந்த ரஹ்மத். நல்ல மனைவியை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அது இறைவனுடைய ரஹ்மத். நல்ல கணவனை ஒரு பெண் அடைந்திருந்தால் அது அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத். குழந்தை செல்வங்கள் இறைவன் கொடுத்த நிஅமத். கல்வி அறிவு இதெல்லாம் இறைவன் கொடுத்த நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த எல்லா நிஅமத்துகளையும் விட ஆக உயர்ந்த ஒரு நிஅமத் இருக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய உடலுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் நம்ம முயற்சி செய்யணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், போதை பொருள்கள் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் விற்பனை செய்யப்படக்கூடிய போதை பொருள்களில் எல்லாத்திலையுமே அதுல எழுதிருக்கு, இதை நீ குடிப்பதனால், இதை நீ புகைப்பதினால், இதை நீ செய்வதனால் என்ன செய்யப்படும், உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்பதாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுதான் அது விற்பனை செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உடலை அழித்துக் கொள்ளக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்பதாக உடலுடைய ஆரோக்கியத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். உடலுக்கு ஆரோக்கியத்தை தேடிக் கொள்வது, நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. நீங்க உங்க உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்றார்கள். காலை மாலை உங்களுடைய உடலுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உண்டான பயிற்சியை நீங்கள் வழங்குங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. உடல் பயிற்சி என்பது அவசியமான ஒன்று. காலையில உடல் பயிற்சி என்பது மிக அவசியமான ஒன்று. தன்னுடைய உடலை எவர் ஒருவர் சரியான முறையிலே பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத். அது அவருக்கு அல்லாஹ் நிஅமத்தை வழங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்ப காலை நேரங்கள்ல உடல் பயிற்சி செய்வது, அதிகமாக நடந்து சென்று காலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவது, கைகளுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவது, இதெல்லாம் சார்ந்ததுதான் அந்த உடல் பயிற்சி. இந்த உடல் பயிற்சியை அளவுக்கு அதிகமாக என்ன செய்யணும், நாம் மேற்கொண்டு நம்முடைய உடல்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மெம்பர் படியில ஏறி நிக்கிறாங்க. மெம்பர் படியில குத்துபாவுக்காண்டி ஏறி மெம்பர் படியில நின்ற பெருமானார் அவர்கள் அழுகின்றார்கள். அழுது கொண்டே இருந்த நேரத்தில் அழுது முடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, அஸ்அலுல்லாஹ, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. யாரு? தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அஸ்அலுல்லாஹ, நீங்க எல்லாமே அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல் அஃபு, முதல்ல அல்லாஹ்ட்ட மன்னிப்பை கேளுங்க. இரண்டாவது வல் ஆஃபியத்த, இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க. பொண்ணை கேளு, பொருளை கேளு, வசதியை கேளு, வாய்ப்பை கேளு, இதெல்லாம் சொல்லல. அஸ்அலுல்லாஹ, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல் அஃபு, அல்ல முதல்ல மன்னிப்பு கேளுங்க. எப்பவுமே அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு என்பதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். இரண்டாவதாக வல் ஆஃபியத்த, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கூறியதாக திருமதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்ப ஆரோக்கியத்தை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கேட்கும். யா அல்லாஹ், என்னுடைய உடலை ஆரோக்கியமாக ஆக்கிவிடு. உடலில் இருக்கக்கூடிய ஒரு உடல் அங்கங்களில் இருக்கக்கூடிய ஒண்ணு வீணா போச்சுனாலும் போச்சு. நல்லா இருக்குது கண்ணு, திடீர்னு கண்ணு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லா வேலையுமே கெட்டு போயிடும். நம்மளால எதையுமே செய்ய முடியாது. கண்ணு உறுத்தினால் என்ன செய்ய முடியாது? ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு மண்ணோ, நம்ம வாகனங்களில் பயணிக்கும் பொழுது ஒரு மண்ணோ ஒரு கல்லோ கண்ணுல அடிச்சிருச்சு, அதனால கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா, அது உறுத்தி முடிக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அல்லது 1/2 மணி நேரமோ உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம் தள்ளப்படும். எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, காது வலிக்கிறது, தலைவலி என்பது, வயிற்று வலி என்பது, கால் வலி, கை வலி. இன்று அதிகமான மக்களிடத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கால் வலி, கை வலி, உடல் வலி. இது நிறையவே நம்ம இடத்துல இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னும் சொல்ல போனா கைவலி, கால் வலிக்கு மாதம் மாதம் பல ஆயிரங்கள் செலவு செய்து மெடிசன் எடுத்துக்கொள்ளக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை, எத்தனையோ சகோதர பெண்மணிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. கை வலிச்சுக்கிட்டே இருக்கு, கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வலிகள் எல்லாம் என்ன செய்யுது? நம்மளை பலகீனப்படுத்துது, ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அதனால நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாம போயிடுது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஆஃபியத, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். கனிமிக்க சகோதரர்களே, ஒரு வருடத்திற்கு அல்லாஹு தஆலா 4 பருவத்தை நமக்கு வழங்குகின்றான். அதில் முதலாவது பருவம் குளிர்காலம், அதில் இரண்டாவது பருவம் வசந்த காலம், மூன்றாவது பருவம் கோடை காலம், 4வது பருவம் இலையுதிர் காலம். இந்த 4 காலத்தினுடைய பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி வரும். இந்த 4 பருவ காலங்களிலேயுமே நம்முடைய உடல் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு விதமாக மாறும். ஒவ்வொரு காலத்திற்கும் நம்முடைய உடல் ஒவ்வொரு விதமாக மாறும். இப்ப குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, குளிர்காலத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகின்றார்கள். சூரியன் பூமிக்கு அருகாமையில் வரும் பொழுது அது என்ன செய்யப்படுது? அது கோடை காலம் என்பதாக சொல்லுகின்றார்கள். சூரியன் ரொம்ப பூமிக்கு அருகாமையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் கோடை காலம். இந்த கோடை காலத்துல சூரியன் பூமிக்கு பக்கத்துல வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னா, வெப்பங்கள் அதிகமாகும் பொழுது வெயில் தாக்கங்கள் அதிகமாயிடும். கடுமையான வெயில் இருக்கும். கோடை காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். முதல் பிரச்சனை என்ன வரும் சொன்னா, உடல்ல சூடு ஏற்படும். இயற்கையாகவே மனிதனுடைய உடம்பு சூடு. இதுல இந்த வெப்பங்கள் அதிகமாகும் பொழுது உடல் சூடு ஏற்படுகின்றது. இதனால என்ன செய்ய முடியும்? சில பேருக்கு வயிற்றுப்போக்குகள் அதிகமாக ஏற்படும். வெயில் காலங்கள்ல உடல் ஹீட் ஆகி அந்த ஹீட்டு தாங்க முடியாம, அல்லது சாப்பிடக்கூடிய உணவுகளில இன்னைக்கு நம்ம சாப்பிடுறது எல்லாமே பாதி மெடிசன் தான். இயற்கையான உணவுகளை எல்லாம் தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் எல்லாம் இப்போ செயற்கை உணவுகளாக மாற்றப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். நாம் சாப்பிடக்கூடிய அரிசி கூட இப்பொழுது இயற்கையாகவே வருகிறதா அல்லது செயற்கையாகவே வருகிறதா என்பதை யோசிக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யப்பட்டது? எல்லாம் இன்று செயற்கை உணவாக மாறிக்கொண்டிருக்கிறது. உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் இந்த இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப மறந்த நிலையில இருக்கிறோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டவர்கள் இன்றும் என்ன செய்யறாங்க? எந்த விதமான பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கிறாங்க. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நல்ல உணவுகளை, தரமான உணவுகளை, சுத்தமான உணவுகளை சாப்பிட்ட அந்த மக்கள் இன்று வரையிலும் நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. நின்றுகிட்டு தொழுவக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். தொழுகையில நான் சொல்றேன், நின்றுகிட்டு தொழுவக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆரோக்கியமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனா இப்ப சமீப காலங்களாக ஒரு 30-35 வயதை ஒருவருக்கு தொட்டுவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் உண்மையான இளமை பருவம் என்று எதை சொல்றான்னு சொன்னா 30 வயசு தான் சொல்றான்.
18 வயசு 20 வயசு 25 வயசுலாம் இளமை பருவம் என்பதாக சுட்டி காட்டவில்லை. அல்லாஹ் இளமை பருவம் என்பதை எந்த வயசை சொல்றான்? 30 வயசு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த 30 வயதிலேயே என்ன செய்யப்படுது? இன்னைக்கு முட்டி வலி, கால் வலி, கை கால் நடுக்கம், உடம்பு வலி, தலைவலி, அதிக தூரம் நடக்க முடியல. இன்னைக்கு நடந்து செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கவே முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க போனாலும் வாகனம் தேவைப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு 5 வாகனம் இருக்குது. தந்தைக்கு, தாய்க்கு, வீட்டுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே 5 வாகனங்கள் இல்லாத வீடு இல்லாத ஒரு சூழல் மாறிவிட்டது. எல்லாம் மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த செயற்கை உலகத்துல இயற்கை உணவுகளாய் தரமான உணவுகளை என்ன செய்யணும்? நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி சாப்பிட்டுக் கொள்வதும் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதும் நம்ம மேல கடமையா இருக்கு. இந்த வெயில் தாங்க முடியாம ஏற்படக்கூடிய இந்த வயிற்றுப்போக்கு, சில பேருக்கு மயக்கம் ஏற்படும். அதிகமா வெயில்ல என்ன செய்வாங்க? கோடை காலத்துல வெயில் அதிகமாக போனா மயக்கம் ஏற்படும். இந்த மாதிரி மயக்கம் போன்ற இந்த மாதிரி வியாதிகள் வரும் பொழுது அப்ப அந்த மனிதன் என்ன விரும்புவான்னு சொன்னா ஆரோக்கியத்தை விரும்புவான். யா அல்லாஹ், வெயில் என்னால தாங்க முடியல, வெப்பம் அதிகமாக இருக்குது, எனக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு என்பதாக ஆரோக்கியத்தை விரும்புவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே போன்று குளிர்காலத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம பார்க்கிறோம், சூரியனை விட்டு பூமி சற்று விலகிவிடும். விலகி இருக்கும் பொழுது வெக்கம் குறைவாக ஆகிவிடும். சூரியன் என்ன செஞ்சிடும்? பூமியை விட்டு கொஞ்சம் தூரமா போன உடனே வெப்பம் குறைந்து குளிர்காலமாக மாறிடும். இந்த குளிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, இந்த பருவநிலை மாற்றங்களாக ஏற்படக்கூடியது குளிர்காலத்தில் முதல் பிரச்சனையே குளிர் ஏற்படும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், பல வியாதிகள் இருக்குது. குளிரின் மூலமாக ஏற்படக்கூடிய வியாதிகள். இந்த பருவநிலை மாற்றங்கள் என்பதை அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்றான். குளிர்காலமாக இருக்கட்டும், இடையுதிர் காலமாக இருக்கட்டும், வசந்த காலமாக இருக்கட்டும், அல்லது கோடை காலங்களாக இருக்கட்டும், ஒரு வருடத்திற்கு 4 பருவங்களை மனிதன் சந்திக்கிறான். இந்த 4 பருவங்களில் 4 பருவநிலை மாற்றங்கள் மனிதனுடைய உடல்ல ஏற்படுது. வெயில் வந்தா ஒரு பிரச்சனை, குளிர் வந்தா ஒரு பிரச்சனை என்பதாக அந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த 4 பருவங்கள் மாறி மாறி வருவதுதான் உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எனவே நீங்கள் என்ன செய்யுங்க? முதல்ல அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவது நீங்க ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முன்னாடி நாம் சொன்னதை போன்று இந்த உலக வாழ்க்கையில நிறைய செல்வங்கள் இருந்தால் அது என்ன செய்யப்படும்? அந்த செல்வங்களை கொண்டு நாம மகிழ்ச்சியா வாழ முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய செலவு செய்ய முடியும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். உலக வாழ்வில் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது விஷயம் அறிவை புகட்டக்கூடிய கல்வி செல்வம். ஒருத்தருக்கு கல்வியினுடைய அந்த ஆற்றலை அல்லாஹ் திறந்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் மேன்மையை, உயர்வை, கண்ணியத்தை எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துருவான். கல்வி இருந்தா போதும், படிப்பு இருந்தா போதும், அறிவு இருந்தா போதும். கல்வியை கொண்டு எதை வேண்டாலும் சாதிக்கலாம். கல்வியை யாரிடத்திலும் என்ன செய்ய முடியாது? புடுங்கிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டக்கூடிய நிஅமத்துகளில் கல்வி என்பது மிகப்பெரிய நிஅமத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த கல்வி செல்வம். இரண்டாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பொருட்செல்வம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை என்ன செய்யும்? உயர்த்தும். அதனாலதான் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி கண்ணியமான முறையில, ஹலாலான முறையில, நேர்மையான முறையில சம்பாதித்து நாம சேர்த்து வைக்கிறோமோ அதே போன்று அதனுடைய செலவீனங்களையும் கண்ணியமான முறையில, நேர்மையான முறையில அதை செலவும் செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்படி சேர்த்து வச்சோன்னு சொன்னா பொருட்செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை தரம் என்ன செஞ்சிருது? உயர்ந்து விடும் என்பதாக அது ஒரு நிஅமத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது பார்க்கிறோம் வாழ்க்கை தரத்தை, அதாவது சாதனை படைக்கக்கூடிய இளமை பருவம். எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த இளமை பருவம் என்ன செய்யும்? அதை சாதனையாக மாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான இளமை பருவம். இன்னைக்கு இளைஞர்களை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. இன்று இளைய சமுதாயம் இப்படி இருக்குது. நாம சொல்லல, நிறைய மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், நிறைய இளைஞர்கள், இளங்கிகள், இளம் பெண்கள், இளம் ஆண்கள் திருமணம் முடித்து ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு 1 வருஷம் போறாங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர் மருத்துவம் சொல்லுது, மருத்துவ அறிஞர்கள் சொல்கின்றார்கள். தொலைக்காட்சிகள்ல நிறைய மருத்துவர்கள் கவலைப்பட்டு சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். இன்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு 25 வயது ஆணும் ஒரு 18 வயது பெண்ணும், ஒரு இளம் ஆண் இளம் பெண், இது ஒரு வயதே கிடையாது. ஆனா 18 வயது பெண்ணும் 20 வயது ஆணும் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 1 வருடம் அவர்கள் போராடுகின்றார்கள். இன்னைக்கு மருத்துவத்துறையில போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு
குழந்தை கருவில் தங்குவதற்கு ஒரு ஊசி போட்டாதான் தங்குது, இல்லைன்னா குழந்தை தங்க மாட்டேங்குது. கர்ப்பப்பை அவ்வளவு வீக்கா இருக்குங்க. இதே ஒரு 10 வருடத்திற்கு முன்னாலோ 15-20 வருடத்துக்கு முன்னாலோ இந்த பிரச்சனை இல்லை. இப்பதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இது மருத்துவ உலகத்துல இது ஒரு மாடலாவே கொண்டு வந்துட்டான். ஒரு பிள்ளை கர்ப்பிணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பம் களையாமல் இருப்பதற்கு ஊசி போட்டே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே இது நடக்குது. ஒரு பிள்ளை அன்னைக்கெல்லாம் நம்ம இதை கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. கர்ப்பம் தரிச்சிருச்சுன்னா செக்கப்புக்கு போவோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா உனக்கு கர்ப்பம் அந்த கருவறையில அந்த குழந்தை தங்கிருச்சு, கருவறை குழந்தை இருக்குது. நான் டாக்டர் என்ன சொல்றான், மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, காரணம் என்னன்னு சொன்னா உடல் பலவீனம். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா இந்த கர்ப்பப்பையில இந்த கரு நிக்காது, எப்ப வேணாலும் இது என்ன செஞ்சிடும், கலந்துரும், அதை ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடு. மருத்துவர்கள் சொல்லுவதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா உடல் பலவீனம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பெண்ணிடத்திலும் சரி ஆணிடத்திலும் சரி, ஒரு வருஷம் ஆகுது ஒரு பிள்ளையை பெற்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையில இளைஞர்கள் வாழ்வதையும் இளம் பெண்களுடைய சூழலையும் நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு குழந்தைகள் உருவாவதற்கு முன்னாடி கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு தகவல்களையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நல்ல உணவுகளை சாப்பிடக்கூடிய விஷயத்துல இந்த மனித சமுதாயம் என்ன செய்யறது, வழிமாறி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை என்ன செய்யறதில்ல, சாப்பிடுவது கிடையாது. அதனால என்ன செய்ய முடியுதுன்னா இளமை பருவத்தில் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒவ்வொரு இளைஞர்களும் இழந்து வருவதை நாம் பார்க்கிறோம். உடல் பலகீனம், கைகால் நடுக்கம். 20 வயது இளைஞனுக்கு கை நடுங்குகின்றது, உடல் பலகீனம், கைகால் நடுக்கும். குழந்தை பெற்றுக்கிறதுல அவனுக்கு பயம், மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வதில் பயம். அதனாலே நிறைய பேர் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். தவறான விஷயங்கள், தவறான சிந்தனைகள், தவறான படங்கள் ஒரு இளைஞனை எவ்வளவு பலகீனத்துக்கு கொண்டு போய் விடுது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உங்களுடைய எண்ணங்களில் தவறுகளும் தவறான எண்ணங்களும் இருந்தால் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். தவறான சிந்தனையும் தவறான உணவு சாப்பிடுவதனால் உடல் பலகீனம் ஏற்படுவது என்பது மருத்துவம். ஆனால் தவறான சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்களில் உருவாவதன் மூலமாகவும் உங்களுடைய உடல் பலகீனம் அடையும் என்பது ஆன்மீகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் அதனாலதான் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அஜ்சாமிக்கும், அல்லாஹ் நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆடையை பார்க்க மாட்டான், உங்களுடைய உருவத்தை, தோற்றத்தை, கலர அழகா அல்லாஹ் பார்க்க மாட்டான். மாறாக அல்லாஹ் எதை பார்ப்பானா, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்ப்பான். எனவே உங்களுடைய உள்ளங்களை சரி செய்து கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்த இளமை பருவம் என்பது சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய பருவம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உடல் ஆரோக்கியத்தை இளைஞர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத். கல்வி செல்வம், பொருட்செல்வம், இளமை செல்வம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத். இந்த அனைத்தையும் விட உங்களுக்கு உயர்ந்தது என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் ஒரு மன்னன். அவன் என்ன செய்யறானா, ஒரு நாள் சாப்பிடுவதுக்கு உட்காரும் பொழுது அவன் பணியாளை கூப்பிட்டு, இங்கவா நான் சாப்பிட போறேன், என் கூட சாப்பிடுறதுக்கு யாராவது ஒரு ஆளை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லி பணியார்கிட்ட சொல்லி அனுப்புறான். அந்த பணியாளர் வெளியில போய் பார்க்கிறாரு, ஒரு ஆள் ரொம்ப பாவமா ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தார். அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட நிக்க வச்சிடுறாரு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உட்கார்ந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அழைத்து வந்த அந்த நபரை சாப்பிட சொல்றான். அப்ப அவரு சொல்றாரு, இல்ல நான் சாப்பிட முடியாது, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன சொல்றானா, நோன்பு வச்சிருக்கிறியா, இந்த வெயில் காலத்துல நீ நோன்பு வச்சிருக்கிறியா, எப்படி உன்னால நோன்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியும், சரி பரவாயில்ல, என்னுடன் சாப்பிடுவது உனக்கு பெருமை. ஒண்ணு, அவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடன் சாப்பிடுவது என்பது உனக்கு ரொம்ப பெருமை. இரண்டாவது, என்னுடைய உணவுகள் எல்லாம் பார், இந்த உணவுகளை நீ காலத்துக்கு உழைத்தாலும் இந்த மாதிரி உணவுகளை நீ சாப்பிட முடியாது. அவர் ரொம்ப ஏழ்மையான மனுஷன், காலத்துக்கும் நீ உழைத்தாலும் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி உணவுகளை நீ சாப்பிட முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது.
உயர்தரமான உணவு, நானும் உயர்ந்தவன். அவன் சொல்றான், நானும் உயர்ந்த ஒரு ஆளு, என்னிடத்தில் இருக்கக்கூடிய உணவு உயர்தரமான உணவு. இந்த உணவினுடைய அந்த டேஸ்ட்டை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த சுவையை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால உன் நோம்ப விடு, நாளைக்கு நீ வை, இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவரும் சொல்றாரு, நாளைக்கு என்னை நோன்பு வைக்க சொல்லுகின்றாயே, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்பதை நீ அறிவாயா அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு. இவனும் விடுற மாதிரி இல்ல, அவரும் நோன்பு விடுற மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு நம்ம நிலைமைய பாருங்க, ரமலானுடைய மாதங்கள்ல ஏதாவது வெயில் காலத்துல ஒரு ஜனாதாவை போய் அட்டன் பண்ணிட்டோம்னா தலையில நம்மால் தண்ணி கொடுக்குறான். தலையில என்ன செய்யப்படுது, நம்மால் ஐயோ நோன்பு வச்சுட்டு மௌத்துக்கு வந்துட்டோமே, வீட்டில இருந்துக்கலாமே, தண்ணி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்துறோம் அந்த நோன்பு போட்டு. சமயத்தில் சில நபர்கள் நோன்பையை விடுவதை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கு உள்ள விஷயம், ஃபர்லான நோன்பு. ஆனா இவர் சுன்னத்தான இவர் வச்சிருக்கிறது ஒரு சுன்னத்தான ஒரு நஃபிலான நோன்பாகத்தான் இருக்கும். ஃபர்லான நோன்பு என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்படல. அப்போ ஒரு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கூப்பிட்டு, ஏன் கூட சாப்பிடுவது உனக்கு உயர்ந்தது, இது தரமான உணவு, இந்த உணவினுடைய சுவை உயர்ந்தது, நீ இன்னைக்கு நோன்பை விடு, நாளைக்கு நோன்பு வச்சுக்க, இந்த உணவை சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த அவர் என்ன செய்யல, அவர் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் அமைதியா இருந்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த உணவை சமைத்தவரோ அல்லது நீங்களோ இந்த உணவுக்கு என்ன செய்ய முடியாது, சுவையை தர முடியாது. இந்த உணவை சமைத்தவரால் தான் இந்த உணவுக்கு சுவை என்று நீங்க சொல்ல முடியாது. அவர்னால கூட இந்த உணவுக்கு சுவையை தர முடியாது, நீங்களும் இந்த உணவுக்கு சுவையை தர முடியாது. இந்த உணவுக்கு சுவையை தர வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தான் கொடுக்க முடியும். என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாதான் ஒரு உணவு எனக்கு என்ன செய்யும், சுவையை தரும். நல்லா ஜுரமா இருக்குது, கறி குழம்பை கொண்டு வந்து வச்சா நாம சாப்பிடுவோமா, சாப்பிட முடியாது. சாதா சாப்பாடு சாப்பிட்டாலே வாய் கசக்கும், நாக்கெல்லாம் கசக்கும். ஜுரம் வந்துருச்சுனால எந்த உணவையுமே சாப்பிட முடியாது. ஆனா எல்லா உணவும் சுவையான உணவு தான். சுவையான உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படும். உடல் நலம் சரியில்லை, எடுத்து சாப்பிட மாட்டோம். காரணம், சாப்பிட்டா வாய் கசக்கும், கஞ்சி தண்ணி குடிச்சாலும் வாய் கசக்கும். அல்லது கடுமையான உடல்ல வலி இருக்குது, ஒருத்தர் நல்ல உணவை கொண்டு வந்து கொடுக்குறான், நம்ம அந்த வலியை மருந்து சாப்பிட முடியுமா, முடியாது. ஏன்னா உடல் ஆரோக்கியமா இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, இந்த உணவுக்கு ருசியையும் இந்த உணவுக்கு சுவையையும் ருசியையும் தருவது என்னுடைய உடல் ஆரோக்கியம் தான். அந்த உடலுக்கு ஆரோக்கியம் தருவது அல்லாஹ் ஒருவன் தான். எனவே என்னுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவான். இந்த அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய உடலுடைய ஆரோக்கியத்தை வச்சு இது மாதிரி உயர்தரமான உணவு இருக்குதோ இல்லையோ, சாதாரணமான உணவுகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு சுவையை தருவான் என்பதாக சொல்லி அவர் நகர்ந்தார் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளவுதான் நாம சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்தரகமான உணவுகளை நாம வாங்கி நாம சமைச்சு நாம போய் சாப்பிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தேவை என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக வலியுறுத்துகின்றார்கள். அல்லாஹ் அஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, அல் அஃப்வ, பாவ மன்னிப்பு கேளுங்க, வல் ஆஃபியத, நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக ஆக்கிவை என்பதாக கேட்கணும். இப்ப நாம பயணித்திருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குது, இது மழை வருதுங்கிறாங்க, ஆனா மழைக்கு பொதுவா நம்ம என்ன பார்க்கிறோம், பனியை பார்க்கிறோம். கடுமையான பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், குளிர்காலம் என்பது இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கனிமத்தாகும் என்பதாக ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கனிமத் அப்படின்னு சொன்னா, இந்த போர்க்களத்துக்கு போய் அதுல வெற்றி பெற்றுவாங்க, அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க. அந்த போர்க்களத்துக்கு வந்த அந்த எதிரிகள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. பயத்துல என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. ஓடி போகும்போது அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப யாரு வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு அந்த பொருள் சொந்தம். அங்க என்னெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் வெற்றி பெற்ற கூட்டத்தாரர்களுக்கு சொந்தம். இப்ப அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுப்பாங்க. அது சஹாபாக்கள் ரொம்ப பிரியமா இருக்கும். அப்படிப்பட்ட கனிமத்தை போன்றது குளிர்காலம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குளிர்காலத்துல இரவு நீளமாக இருக்கும். இரவு என்பது நீளமா இருக்கும். இப்ப இரவு எப்ப வருது, கரெக்டா நமக்கு 6 மணிக்கெல்லாம் இரவு ஸ்டார்ட் ஆயிடுது. 6 மணிக்கெல்லாம் இரவு ஸ்டார்ட் ஆயிடுது. இதே அப்படின்னு ஒரு 3 மாசம் தள்ளி வாங்க, 3 மாசம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோன்பு வச்சிருப்போம். நோன்பு மாசத்துல பாருங்க 6:40க்கு தான் நோன்பே திறக்கணும். இப்ப மகரிபு தொழுகை 5:58.
நம்ம கனவுல கூட நோன்பு இந்த மாதிரி மாசத்துல வராது. நம்ம நோன்பு 6 மணிக்கு திறந்ததாக நம்ம எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நோன்பு 6 மணிக்கு திறந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இரவு நீளமாக இருக்குது. இந்த காலம் 6 மணிக்கெல்லாம் இரவு ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இரவு நீளமாக இருப்பதால் இரவு வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு இறையச்சவாதிகளுக்கும் வழங்குறான். இறையச்சவாதிகள் மட்டும்தான் இரவு நேரத்தில் வணக்கம் செய்வாங்கிறது நல்லா தெரியுது. இல்ல நானும் இரவுல ஒன்றும் செய்யறது இல்லைன்னா நம்ம இறையச்சவாதி இல்லைன்னு அர்த்தம். நான் இரவு நேரத்தில் அதிகமாக இபாதத் செய்யறேன்னா நான் தான் இறையச்சவாதி. அப்ப இரவு நேரத்தில் இரவு நீளமாக இருப்பதால் இரவு வணக்கம் செய்வதற்கு இறையச்சவாதிகளுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். அதே போன்று பகல் ரொம்ப குறைவாக இருப்பதால் நோன்பு வைப்பதற்கு இந்த மாதம், இந்த நாட்கள், இந்த குளிரான நாட்கள் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஒரு நோன்பு தான் வச்சு பாருங்களேன், கலப்பே தெரியாது. ஒரு நோன்பு வேணா வச்சு பாருங்க. இந்த நேரத்தில் இந்த சூழல்ல நோன்பு வச்சோம்னா எந்த விதமான கலப்புமே இருக்காது. நம்ம கடுமையான வெயில் காலத்தில் கூட நோன்பு வச்சிருக்கோம். நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக ஒரு நோன்பாளி உண்மையாக முடிவு பண்ணிட்டா அவனுடைய நோன்பை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்குவான். அதுல வெயில் குளிருங்கிறது இது இல்லை. ஆனாலும் குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் நோன்பு வைப்பது ரொம்ப சுலபமாக இருக்கும். எனவே இது இறையச்சவாதிகளுக்கு ஒரு கனிமத் என்பதாக ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கடுமையான குளிர் நேரத்தில் அல்லாஹ் இந்த அடியான ரொம்ப பிரியப்படுறான். பிரியப்படுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய வானவர்களை அழைத்து அல்லாஹ் சுப செய்தி சொல்றான். யாருக்கு? அந்த அடியானுக்கு உண்டான சுப செய்தியை தன்னுடைய வானவர்களுக்கு சொல்றான். அல்லாஹ் பெருமைப்படுகிறான். அப்போ சுப செய்தி பெறக்கூடியவர், அல்லாஹ் பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னா, கடுமையான குளிர் நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கிறார். பக்கத்தில் அழகான மனைவி இருக்கிறார். ஆனா கடுமையா குளிர் வருது. அந்த கடுமையான குளிர் நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி எழுந்து தன்னுடைய மனைவியை தள்ளிட்டு தொழுகைக்காக எழுந்து அந்த குளிர் தண்ணியில ஒழு செய்து விட்டு எவர் பள்ளியை நோக்கி நடந்து வருகின்றாரோ, எவர் தொழுகையை தொழுகின்றாரோ அவரை அல்லாஹ் பெருமை அடைகிறான். அவரை கொண்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் தன்னுடைய வானவரிடத்தில் பெருமை அடைகின்றான். அவரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக ஹஜ்ரத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குளிரை காரணமாக வைத்து ஃபஜ்ர் தொழுகையை விட்டுறாதீங்க. இந்த குளிர காரணமா வச்சு இஷா தொழுகையை விட்டுறாதீங்க. குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரங்கள்ல இந்த மாதிரி குளிர்காலத்துல என்ன செய்யப்படும் சொன்னா, சஃப்புகள் கொஞ்சம் குறைவாக காணப்படும். பொதுவா ஒரு 10 சஃப்பு நிற்கக்கூடிய பள்ளியாக இருக்கட்டும், ஒரு 5 சஃப்புகள் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கட்டும், குளிர்காலத்தில் என்ன செய்யப்படும்? அந்த சஃப்புகள் குறைவாக ஆரம்பிக்கும். கேட்டா பனி, குளிர், நம்மளால அங்கிருந்து வர முடியல, இது போன்ற காரணங்களை முன்வைப்போமே. இது கனிமத் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒழுவுக்கும் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் தொழுவக்கூடிய தொழுகைக்கும் நாம பெருமை அடையல, நாம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த குளிர்காலம் தருகிறது. எனவே நாங்கள் குளிர்காலத்தை விரும்புகிறோம் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குளிர்காலத்தையும் இந்த மழை காலத்தையும் நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக. இந்த மழையின் மூலமாக ஏற்படக்கூடிய சேதங்களை விட்டு அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. இந்த மழையின் மூலமாக நல்ல பயன் தரக்கூடியவைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாயு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம்.